அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். நம்ம ஃபிக்ஹ் மேசரில் சுனனு சலாத்தி தொழுகையினுடைய சுன்னத்துகளில் 25 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டால் 26. அன் தக்குனை இருக்க வேண்டும், அசாபியோ விரல்கள் இருக்க வேண்டும், கதமேன் கால் விரல்கள் இருக்க வேண்டும், முஸ்தக்பிலத்தி முன்னோக்கியதாக, நகுல் கிப்லத்தி கிப்லாவின் பக்கம் முன்னோக்கியதாக 2 கால்களின் விரல்கள் இருக்க வேண்டும். ஹால சுஜூதி சஜிதாவுடைய நிலையில் கிப்லாவின் பக்கம் முன்னோக்கியதாக 2 கால் விரல், அதாவது 2 கால்களின் விரல்களும் இருக்க வேண்டும். ஐ யக்கூல சொல்ல வேண்டும், ஃபி சுஜூதி சஜிதாவிலே சொல்ல வேண்டும், சுபஹான ரபில் ஆயிலா சுபஹான ரபில் ஆயிலா என்று சஜிதாவிலே சொல்ல வேண்டும். சிர்ரன் மெல்லமா, சலாச மர்ராத்தின் அலல் அக்கல்லினா குறைஞ்சது சலாச மர்ராத்தின் 3 தடவை, குறைஞ்சது 3 தடவை மெல்லமா சுபஹான ரபில் ஆயிலா என்று சஜிதாவில் சொல்ல வேண்டும். ஐயு கப்பிர தக்பீர் சொல்ல வேண்டும். லி ரஃபி அதாவது உயரும் நேரத்தில், மினசுஜி சஜிதாவிலிருந்து உயரும் நேரத்தில், இல்லை எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா சஜிதாவிலிருந்து உயரும் நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும். ஐ எண்ணுகல்ல எழ வேண்டும், மினசுஜுதி சஜிதாவிலிருந்து எழ வேண்டும். பிலா கோதின் உட்காராமல். இப்போ நம்ம இப்படி சஜிதா செஞ்சுருக்கோம். ஏன்னா சஜிதா செஞ்சுட்டு உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்திரிச்சிடணும். சஜிதா செஞ்சுட்டு நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு இதில் சொல்கிறாங்க. ஆனால் சஜிதா செஞ்சுட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கணுங்கிறது தான் நல்லது. சரிங்களா? வலா அதாவது ஏத்திமாதி அப்படி சொன்னால் உடனடியாக இல்லாமல், பியது 2 உடனடியாக இல்லை, ஊனாமல். ஒலத்திமாதி ஊனாமல், பியதை 2 கைகளையும் ஊனாமல், அலல் அர்லி பூமியின் மீது. இப்போ இயலாதவங்க இருக்காங்க, கையை ஊனாமல் இருந்துச்சா உளுந்துருவாங்க, அதனால் ஊனலாம். இல்லா இதா காண லகு அவர்களுக்கு இருந்தாலே தவிர, உதிரும் காரணம் அவர்களுக்கு இருந்தாவே தவிர பூமியின் மீது 2 கைகளையும் ஊனாமல் எந்திரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இருந்துச்சுன்னா ஊனிட்டு எந்திரிக்கலாம். சரிங்களா? ஐ எலா வைக்க வேண்டும், எதையின் 2 கைகளை வைக்க வேண்டும். அல் ஃபஹுதைனி தொடையின் மீது, பைன சஜிதத்தைனி 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் என்ன அத்தையாத்து இருப்பு மாதிரி உட்காருவோம்ல. ஒரு சஜிதா நம்ம செஞ்சுட்டு உட்காந்துருவோம், திரும்ப ஒரு சஜிதா செய்வோம். அப்போ அந்த ஒரு சஜிதாக்கு மத்தியில் நம்ம உட்காந்துருக்கோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தொடைகளையும் கைகளில் வைக்கணும். சரிங்களா? சஜிதாக்கு மத்தியில் 2 தொடைகளின் மீது கைகளை வைக்க வேண்டும். கமா எலவுகுமா அவ்விரண்டுக்கும் மத்தியில் வைத்ததை போன்று, காலத்த சகுதி அத்தகையாத்துடைய நிலையில் 2 கைகளையும், ஹுமானா கைகளை குறிக்கினா, அத்தகையாத்துடைய நிலையில் அந்த 2ஐ வைத்தது மாதிரியே 2 தொடைகளுக்கு 2 சஜிதாக்கள் மத்தியில் 2 சஜிதாக்கு மத்தியிலும் 2 தொடைகளின் மீது கைகளை வைக்க வேண்டும். ஐ எஃப்தரிச விரிக்க வேண்டும். ரிஜ்லகு அவனுடைய கால்களை யுஸ்ரா இடது அவனுடைய கால்களை விரிக்க வேண்டும். வை என்சிபு நட்டி வைக்க வேண்டும். ரிஜ்லகு அவனுடைய கால்களை நட்டி வைக்க வேண்டும். யும்னா வலது தன்னுடைய கால்களை நட்டி வைக்க வேண்டும். ஃபி ஜல்சத்தி அப்படின்னா இருப்பிலே. ஃபில் கோதில் அவ்வளி ஆரம்ப இருப்பிலே, ஏன்னா ஆரம்ப இருப்பிலேயும், ஒல்லாகிர் கடைசி இருப்பிலையும், ஆரம்ப இருப்பிலையும் கடைசி அமர்விலும், அதான் இருப்புன்னு சொல்கிறேன்னா, ஆரம்ப இருப்பிலையும் கடைசி இருப்பிலையும் இடது அவனுடைய காலை விரிக்கணும், வலது அவனுடைய காலை நட்டி வைக்கணும். சரிங்களா? ஐ யுசீர சுட்டி காட்ட வேண்டும். பில் இஸ்பாழி விரல்களை கொண்டு சுட்டி காட்ட வேண்டும். முசப்பகத்தி ஆட்காட்டி விரலை கொண்டு, அத்தைகாத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம என்ன செய்யணும்? அஷ்கதல்ல இலாகா அதான் சொல்கிறான். அத்தகையாத்திலே ஆட்காட்டி விரலை கொண்டு
சுட்டிக்காட்ட வேண்டும். பித்த சகுதி அத்தகையத்திலே பி ரஃபோஹா பி ரஃபோ இஹான் வரும். இது வந்து ஃபேலுனா எர்ஃபோஹா, அதனை உயர்த்தக்கூடிய நிலையில் அத்தகையத்தில் ஆட்காட்டி விரலை கொண்டு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த கவுலிகி சொல்லும் நேரத்தில் லா இலாக ல இலாக. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா லா இலாக இல்லல்லா என்று சொல்லும் நேரத்தில் விரல்களை உயர்த்தி, அதாவது அதனை உயர்த்தினா விரலை தான் நான் விரல்களை இல்லை விரலை. லாயிலாக இல்லல்லா என்று சொல்லும் நேரத்தில் அத்தகையத்தில் ஆட்காட்டி விரலை சுட்டி காட்ட வேண்டும். சரிங்களா? இது கூட அர்த்தம் கொடுக்க வேணாம், தனித்து வரும்போது அர்த்தம் கொடுத்துக்கோங்க. எலாவுகா வைக்க வேண்டும். இந்தல் கவுலிகி சொல்லும் நேரத்தில் இல்லல்லா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாயிலாக அப்படின்னு சொல்லும்போது உயர்த்திட்டு இல்லல்லான்னு சொல்லும்போது கீழே போட்டுருணும். ஆனால் இதுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த லாயிலாக இல்லைலான்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி சொல்லும்போதே இந்த விரலை வந்து என்ன செஞ்சிடணும், இப்படி மடிச்சுட்டு அத்தைகாத்து முடிகிற வரைக்கும் இப்படி வச்சிடணும். அது சிறந்தது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. சரிங்களா? எக்ரா ஓத வேண்டும். சூரத்தல் ஃபாத்திகத்தி ஃபாத்திகா சூறாவை ஓத வேண்டும். ரக்காயத்தைனி உஹரையைனி பிந்திய 2 ரக்காயத்திலும் ஃபாத்திகா சூறாவை ஓத வேண்டும். மினல் லுஹரி வல் அசரி வல் இசாயி, லுஹர்லையும் சரி அசர்லையும் சரின்னு எழுதுறாங்கன்னா சொல்கிறேன். லுஹர், அசர், இசாவிலிருந்து பிந்திய 2 ரக்காயத்தில் ஃபாத்திகா சூறாவை தான் ஓதணும். அஃபி ரக்காயத்தி சாலிசத்தி மினல் மாரிபில் 3வது ரக்காயத்துலேயும். இதிலலாம் எத்தனை ரக்காயத்தில்? 4 ரக்காயத்தில். லுஹரில் ஃபர்லு 4, அசர்லையும் ஃபர்லு 4, இசாலையும் ஃபர்லு 4, மாரிபில் ஃபர்லு 3. அப்போ எப்போதுமே வந்து ஃபர்லு 3 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, ஃபர்லு 4 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, 2 ரக்காயத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாத்திகா சூறாவை ஓதணும். பிந்திய 1 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, பிந்திய 2 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, ஃபாத்திகா மட்டும்தான் நம்ம ஓதணும். பிந்திய 2 ரக்காயத்தில், பிந்திய 2 ரக்காயத்து, அதாவது 3 ரக்காயத்து 4 ரக்காயத்து, 3 ரக்காயத்து உள்ள தொழுகையில் 3 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, 4 ரக்காயத்துடைய தொழுகை 3 ரக்காயத்து 4 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, தொண சூறா ஓதக்கூடாது. சல்லிய சலவாத் சொல்ல வேண்டும். அலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்ல வேண்டும். பாத சகுதி அத்தைகாத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்ல வேண்டும். ஃபில் கூதில் அஹைரி பிந்திய இருப்பிலே அத்தைகாத்துக்கு பிறகு சலவாத் சொல்ல வேண்டும். துவா சொல்ல வேண்டும். லி நப்சிகி தனக்காக துவா சொல்ல வேண்டும், அதாவது துவா செய்ய வேண்டும். பாத சலாத்தி அலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொன்ன பிறகு தனக்காக துவா செய்ய வேண்டும். அதிகத்தில் மாசூரத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாவை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாத் சொன்ன பிறகு தனக்காண்டி துவா செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட துவானா என்னது? வமினல் அதிகத்தி மாசூரத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாயிலிருந்து அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் நான் அநியாயம் செய்துவிட்டேன். நப்சி எனக்கே நான் அநியாயம் செய்துவிட்டேன். நுல்மன் கசீரன் அதிகமான அநியாயமாக நான் அநியாயம் செய்துவிட்டேன். இன்னகு நிச்சயமாக, அதாவது லா யக்ஃபிரு துனூப பாவங்களை மன்னிக்க முடியாது, இல்லான்ட்ட உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க முடியாது. ஃபகுஃபிர்லி எனவே என்னை மன்னிச்சிரு. மகுஃபிரத்தன் மன்னிப்பாக என்னை மன்னிச்சினா, என்னை நல்ல மன்னிச்சிரும். நிந்திக்க உன்னிடத்தில் நின்றும் மன்னிப்பாக என்னை மன்னிச்சிருன்னா உன்னிடத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை வழங்கிரு. வருகம் நீ எனக்கு கருணை காட்டு. இன்னக்க நிச்சயமாக நீ தான் அந்த கஃபூர் ரஹீம் நீ மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த துவா இருக்குல்ல, இந்த துவாவை வந்து ரசூல்லா அதிகமாக ஓதியிருக்காங்க. இது ஆதண்டிக்கான ஒரு துவா. அதோடு மட்டும் இல்லாமல் அத்தைகாத்தில் ஓதுனதுக்கப்புறம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தான் அதிகமாக ஓதியிருக்காங்க. சரிங்களா? இது ஆதாரமான ஒரு துவா தான். சரி. எல்தஃபீத திரும்ப வேண்டும். யமீனன் வலதுபுறமும் ஷிமாலன் இடதுபுறம் திரும்ப வேண்டும். இந்தல் கவுலிகி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் நேரத்தில் வலது இடதுபுறம் திரும்ப வேண்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்லும் நேரத்தில் வலது இடதுபுறம் திரும்ப வேண்டும். யாத்திய இமாம், இமாம் கொண்டு வர வேண்டும்னா சொல்லணும்னு அர்த்தம். தக்பீராத்தி, தக்பீர்களை கொண்டு. இன்திகாலி ஜஹரன், சப்தமாக திரும்பக்கூடிய நேரத்தில் தக்பீர்களை இமாம் சொல்லணும். முக்குததி யஅத்ததி சொல்ல வேண்டும். பிகா அவர் சொல்ல வேண்டும் சிறன் மெல்லமா. இமாம் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சத்தமாக சொல்லணும். அதே மாதிரி தக்பீர்களை சொல்லும் போதும் இமாம் தான் சப்தமாக சொல்லணும், முக்குததி மெல்லமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யக்கூல இமாமு, இமாம் சொல்ல வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா ஜஹரன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாண்டு இமாம் சப்தமாக சொல்லணும். முக்குததி யத்தி சொல்ல வேண்டும் பிகாசிரன் மெல்லமாக. இப்போ மேல் பாயிண்டில் சொன்னோம்ல, தக்பீர்களை எப்படி இமாம் சப்தமாக சொல்லுவாரோ அதேமாரி சலாமும் இமாம் சப்தமாக சொல்லுவார். தக்பீர்களை முக்குததினா யார்? பின்தொடர்ந்து தொழக்கூடியவங்க. ஏன்னா இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவங்க முக்குததி எப்படி தக்பீர்களை மெல்லமாக சொல்லுவாரோ அது மாதிரி சலாமை மெல்லமாக சொல்லுவார். என்பிய இமாம், இமாமும் நியத்து செய்ய வேண்டும். தஸ்லீமத்தைனி ரிஜாலி, அதாவது 2 சலாமுக்கும் இமாம் நியத்து செய்ய வேண்டும். ரிஜா, அதாவது இதில் ரிஜாலன்னு போட்டுக்கோங்கண்ணா, ஆண்களுக்கும் ஹஃபலத்தை அப்படின்னா மலக்குமார்கள், பாதுகாக்கக்கூடியவர்னா மலக்குகளும் சாலிகள் ஜின், நல்ல ஜின்களுக்கும் 2 சலாம்களுக்கும் இமாம் நியத்து செய்ய வேண்டும். அங்கே தொழக்கூடிய ஆண்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு, அங்கே இருந்து தொழக்கூடிய நல்ல ஜின்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்? நியத்து பண்ணணுமா. என்பியல் முக்குததி நியத்து செய்ய வேண்டும். இமாமகு, முக்குததி எப்படி நியத்து வச்சுக்கணும்? தன்னுடைய இமாமுக்கு நியத்து வச்சுக்கணும். மேல் கௌமி, கூட்டத்தாருடன். ஜிகத்தில் இமாமி, இமாமுடைய திசையில் கூட்டத்துடன் தன்னுடைய இமாமுக்கு முக்குததி நியத்து செய்யணும். என்பிய முன்ஃபரீது, தனித்து தொழக்கூடியவங்க நியத்து செய்யணும். மலாய்க்கத்தில் ஃபகத், தனித்து தொழக்கூடியவங்க மலக்குமார்களுக்கு மட்டும் நியத்து செஞ்சால் போதும். தான் கூட தொழுகிறவங்க யார் இருக்க மாட்டாங்களா, தனித்து தொழக்கூடியவங்க தனியாக தானே தொழுவாங்க. அதனால் மலக்குமார்களுக்கு மட்டும் நியத்து செய்யணும். யஹ்ஃபீல, தாழ்த்த வேண்டும். சவுத்தகு, தன்னுடைய சப்தத்தை தாழ்த்த வேண்டும். தஸ்லீமத்தி சானியத்து மினல் உலா, அதாவது 2வது சலாமை கொண்டு ஆரம்பத்தை விட 2வது சலாமை எப்படி ஆரம்ப சலாமை விட 2வது சலாமை அவங்களுடைய சப்தத்தை தாழ்த்த வேண்டும். இப்போ ஆரம்ப சலாம் எப்படி கொடுக்கணும்? நம்ம திரும்பும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொன்னால், இங்கே திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு கொஞ்சம் மெல்லமாக சொல்லணும். எபுதா, ஆரம்பிக்க வேண்டும். தஸ்லீமத்தை சலாமை ஆரம்பிக்க வேண்டும். மினல் எமீனி, வலதுபுறத்தில் தான் சலாம் என்ன செய்யணும் சொல்லணும். யக்கூன, இருக்க வேண்டும். சலாம் இருக்க வேண்டும். முக்குததியுடைய சலாம் இருக்க வேண்டும். முக்காரினன், நெருக்கமானதாக. சலாமி இமாமிகி, தன்னுடைய இமாம் சலாமுக்கு நெருக்கமானதாக முக்குததி உடைய சலாம் இருக்க வேண்டும். இமாம் சலாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும் கிடையாது. இமாம் சொல்லி முடித்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். என் தளிர, எதிர்பார்க்க வேண்டும். மஸ்பூக்னா யார்? இடையில் தொழுதவங்க எதிர்பார்க்க வேண்டும். ஃபராகல் இமாமி, இமாம் முடிக்கிற வரைக்கும் இடையில் தொழக்கூடியவங்க எதிர்பார்க்கணும். மினத் தஸ்லீமத்தின், 2 சலாமினின்றும் இமாம் முடிக்கிற வரைக்கும் மஸ்பூக் எதிர்பார்க்க வேண்டும். ஃபலா, எனவே லா யகூம், நிற்கக்கூடாது. இத்துமாமி, பரிபூர்ணமாக்குவதற்கு. சலாத்தகோருடைய தொழுகை பரிபூர்ணமாக்குவதற்காண்டி எழுந்து நிற்பது என்பது கூடாது. ஏன்னா அவர் 2வது ரக்காயத்தில் ஜாயிண்ட் ஆகியிருப்பார், இல்லாட்டி 3வது ரக்காயத்தில் ஜாயிண்ட் ஆகியிருப்பார் இமாமோட. இப்போ பிந்தி 2 ரக்காயத்தில் தொழுவணும். அதனால் இமாமோட சலாம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கப்லல் ஃபராகில் இமாமி மின தஸ்லீமத்தைனு, 2 சலாமின் என்றும் இமாம் முடிப்பதற்கு முன்னால் அவருடைய தொழுகை பரிபூர்ணமாக்குவதற்காக எழுந்திருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்து பார்ப்போமா? இது சின்ன தலைப்பு தானா.
முஸ்தஹபாத்து சலாத்தி தொழுகையின் முஸ்தகபுகள். துஸ்தகபு முஸ்தகபாக்கப்படும் முருள் ஆத்தியத்து பின்வரும் காரியங்கள் முஸ்தகபாக்கப்படும். பிஸ் சலாத்தி தொழுகையிலே பின்வரும் காரியங்கள் முஸ்தகபாக்கப்படும். யகுசுனு அழகாக்க வேண்டும். முலாஹலத்துகா லியக்கூன இருப்பதற்காக. அதா சலாத்தி தொழுகை நிறைவேற்றுவது. அலா வஜிகில் அக்குமல அலா வஜிக் முறையின் மீது அக்குமல பரிபூர்ணமான முறையின் மீது தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அதனை ஏன்னா அந்த தொழுகையின் முறையை பேணிக்கு அப்படி பரிபூர்ணமான முறையின் மீது தொழுகை நிறைவேற்றுவதற்காக அதனை பேணிக்கையாக இருப்பதை சரிங்களா அழகாக்க வேண்டும். ஐ யஹருஜ வெளியாக்க வேண்டும். ரஜ்லு ஒரு ஆண் வெளியாக்க வேண்டும்னா ஒரு ஆண் வெளியாக்க வேண்டும். கஃபைகி அவனுடைய கைகளை மின் ரிதாயகி அப்படின்னா அவனுடைய மேல் துண்டிலிருந்து நம்ம இந்த இப்படி வைக்கம்லாம் கையை கட்டி இப்படி வைக்கம்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி வச்சுருப்போம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆடைக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது, ஆடைக்கு மேலே வச்சுருக்கணும்னு சொல்லுதாங்க. அல்லது மின் கும்மைக்கு அவனுடைய சட்டையிலிருந்து, கும்மைக்குனா சட்டையிலிருந்து. இந்த தகரிமாவுடைய நேரத்தில் அவனுடைய மேல் துண்டிலிருந்தும் அவனுடைய சட்டை கையிலிருந்தும் அவனுடைய உள்ளங்கையை ஒரு மனிதன் வெளியாக்க வேண்டும். மராத்து ஒரு பெண் என்பவள் லாத்தொஹருஜு வெளியாக்க மாட்டாள். கஃபை அவளுடைய உள்ளங்கையை. இது குரானில் ஹதீஸில் இல்லாதது. இந்த சட்டம் செல்லாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் தொழுகையில் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தொழுகையில் முகம் தெரியலாம், அதை மாதிரி நம்மளுடைய கால் பாதம் தெரியலாம், அதேமாரி இந்த பகுதி நம்மளுக்கு என்ன செய்யலாம், நம்மளுடைய கையும் தெரியலாம். தொழுகையில் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கு இப்போ வெளியே போகும்போதும் அது தெரியலாம். அப்படி தானே நம்ம மூஞ்ச மூடணுங்கிறத கட்டாயம் கிடையாது. மூஞ்ச மூடாமல் இருப்பது பாவம் கிடையாது, மூஞ்ச மூடினாலும் பாவம் கிடையாது. ஐயக்குனை இருக்க வேண்டும். நல்லரு பார்ப்பது முசல்லி தொழக்கூடியவனின் பார்வை இருக்க வேண்டும். இலா மௌலி சுஜூதி மௌலினா இடத்தின் பக்கம், சுஜூதி சஜாவுடைய இடத்தின் பக்கம் தொழக்கூடியவனின் பார்வை இருக்க வேண்டும். ஹாலல் கியாமி நிற்கக்கூடிய நிலையில் அவன் கியாமில் இருக்கும்போது ஏன்னா நிற்கக்கூடிய நிலையில் சஜாவுடைய இடத்தின் பக்கம் அவனுடைய தொழுகை அதாவது தொழக்கூடியவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஐயக்குனை இருக்க வேண்டும். நவருகு அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். இலா லாகிரி கதமேகி இரண்டு கால்களின் வெளிப்புறத்தின் பக்கம், கால் இப்படி வச்சுருக்காங்கள அந்த மேல்புறத்தின் பக்கம் அவனுடைய பார்வை இருக்கணுமா. எப்போ ஹால ருக்குவுடைய நிலையில் ரெண்டு பாதத்தினுடைய வெளிப்பாகத்தின் பக்கம் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஐ எக்குன நல்லருகு அவனுடைய பார்வை என்பது இருக்க வேண்டும். இலா அர்ணபத்தில் அன்ஃபிகி அவனுடைய மூக்கு நுனியின் பக்கம் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஹால சுஜுதி சஜாவுடைய இடத்துல இது தப்பு. சஜாவுடைய நிலையில் நம்ம பார்வையை விரித்து இருக்கணும், கீழே பார்க்க வேண்டாம், சஜாவுடைய இடத்தையே பார்க்கணும். அதனால் நம்மளுடைய பார்வைத்திறன் அதிகரிக்கும். மூக்கில் பார்க்கணும் கிடையாது, மூக்கில் பார்க்கும்போது கண்ணு வலிக்கும். ஐ எக்குன நல்லா இருக்கும் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். இலா ஹிஜ்ரிகி அவனுடைய மடியின் பக்கம் ஹலல் ஊதி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது இருப்புல அத்தகையத்தில் இருப்புடைய நிலையில் தன்னுடைய மடியின் பக்கம் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஐ எக்குன நல்லருகு அவனுடைய பார்வை என்பது இருக்க வேண்டும். இலா மன்கபைகி புஜத்தின் மீது இரண்டு புஜங்களின் பக்கம் இந்த தஸ்லீமி சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ரெண்டு புஜத்தின் பக்கம் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும். ஐ எத்துஃப அடக்க வேண்டும். எதை அடக்கணும்? சல அந்த சளி வந்துச்சுன்னா சலு சலியைன்னு சொல்லணும். ஃபேலமிர் ஃபைல் மஃபுல் சல தசா உபேன்னு போட்டுக்கோங்கண்ணா. சளியும் கொட்டாவியும் அடக்க வேண்டும். கதரஸ் தியாத்திகி
அவன் சக்தி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சளி வந்துச்சுனாலும் கொட்டாய் வந்துச்சுனாலும் நம்ம அடக்கலாம். ஐ எக்லிம பொத்த வேண்டும், ஃபமுகு தன்னுடைய வாயை பொத்த வேண்டும், ஃபமகுன்னு போட்டுக்கோங்க. இதை மஃபுலா. இந்த தசாவுபி கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாயை பொத்த வேண்டும். இதழ் துறை இலைகி அவன் நிர்பந்திக்கப்பட்டிருந்தால். இப்போ தொழுகையில் நம்ம இப்படி கை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கையை எடுத்து வாயை பொத்தக்கூடாது. இதை எப்படி நம்ம என்ன செய்யலாம், தட்டி விடலாம். வாயை பிளக்கக்கூடிய பட்சத்தில் வாயை பிளக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐ எக்கர ஓத வேண்டும், பில் கோதில் அபலி ஆரம்ப இருப்பிலே ஓத வேண்டும், வல்ல அகைரத்தை பிந்திய இருப்பிலும் ஆரம்ப இருப்பிலும் பிந்திய இருப்பிலும் ஓத வேண்டும். சகுதல் மாத்தூர தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தையாத்தை ஆரம்ப இருப்பிலும் பிந்திய இருப்பிலும் ஓத வேண்டும். அண்ட் அப்துல்லாஹ் இப்னு மசூதின் ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லா அவர்களை தொட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தையாத்தில் ஆரம்ப இருப்பிலும் பிந்திய இருப்பிலும் ஓத வேண்டும். அப்புறம் கடைசி பாயிண்ட் ஐ எக்கர ஓத வேண்டும், ஃபில் வித்திரிலே ஓத வேண்டும். ஹுசூசன் குறிப்பாக அல்லாஹுமே நஸ்தாயினுக்க இலகு கடைசி வரைக்கும் இந்த துவா வந்து நம்ம ஓதிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம வந்து பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அதை போன்று தான் நம்ம தொழுவணும் அப்படிங்கிறது ஆதண்டிக்கான ஹதீஸு. அப்போ ரசூல்லா எப்படிலாம் வந்து அத்தைகாத்துக்கு அப்புறம் சலவாத்துக்கு அப்புறம் எப்படி துவா கேட்டாங்களோ அதுதான் நம்ம ஓதணும். அதேமாதிரி குன்னூத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டாங்களோ அதுதான் ஓதணும். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் துவா கேட்குறோம் அப்படின்னு நம்ம சொந்த கதையை சோக கதையை கேட்குறது முறையில்லை. இது என்னுடைய கருத்து. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.